ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் ஒரு வாழைப்பழம் வச்சு தான் ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். அது என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம் வச்சு அப்பம் தான் செய்ய போகிறேன். அதுக்கான தேவையானது பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பெரிய பழமாக இருந்தால் 1 எடுத்துங்க, சின்ன பழம்னா 2 பழம் எடுத்துங்க போதும். இப்போ இந்த வாழைப்பழத்தை பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நீங்கள் வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு எடுத்துங்க. இப்போ நம்ம தேவையான மாவு என்னென்னங்கிறத பார்க்கலாம். 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்குறேன். இந்த கிளாஸால் 1 கிளாஸு. அதே அளவு பார்த்திங்கன்னா மைதா மாவு 1 கப் எடுத்துருக்குறேன். 3/4 கப்பு அளவு ரவா எடுத்துருக்குறேன். வறுக்காத ரவா தான் நான் எடுத்துருக்குறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க, அந்த இனிப்பை எடுத்து கொடுக்கும். அதே கிளாஸால் பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் நான் ஜீனி எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஜீனி வேணுமாலும் சேர்த்துக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை வேணுமாலும் சேர்த்துங்க. இல்லை இனிப்பு அதிகமாக வேணுமானாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம், 1/4 டம்ளர் அளவு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெந்நீர் வந்து நல்லா ரொம்ப சூடு இல்லாமல் லைட் சூடாக வெதுன்னு வச்சு நம்ம இதில் ஊற்றி கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துங்க. ஒரேடியாக நிறைய ஊற்றுனீங்கன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். பாருங்கள், வெந்நீர் ஊற்றி நல்லா நம்ம மாவு எல்லாமே ஒன்றா கலந்தாச்சு. இப்போ இது கூடவே கொஞ்சோண்டு வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/2 hour மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்க்கலாம் மாவு நல்லா ஊறிடுச்சான்னு. மாவு நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், இந்த பதத்துக்கு மாவு கரைச்சிக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க. இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கிட்டால் போதும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மேலே கிளம்பி புஷ்ஷுன்னு உப்பி வருது. பக்கத்துலேயே இன்னொன்று ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், பூரி மாதிரி எப்படி சூப்பராக உப்பி வந்துருக்கு பாருங்கள். நான் சோடா உப்பு சேர்க்காமலே இது எப்படி உப்பி வந்துருக்கு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் இதேமாரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.